இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அறிய தருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீவனுள்ள சாட்சி ஒரு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக மக்கள் என்னிடத்தில் நீங்கள் உங்கள் சாட்சியை வெளியிட்டிருக்கிறீர்களா, புத்தகமாக எழுதியிருக்கிறார்களா என்று கேட்பார்கள். அநேக கடிதங்களும் எனக்கு வருவதுண்டு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்களை கடந்து சென்று கொண்டே இருக்கிறபடினாலே என்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலத்தில் இந்த சாட்சியை வெளிப்படுத்தலாம் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். இப்பொழுது எனக்கு 75 வயது. 1934ஆம் ஆண்டு ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு எளிமையான குடும்பத்திலே நான் பிறந்தேன். என்னுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்கள். ஆனால் 2வது உலக மகா யுத்தத்தின் போது கொடிய பஞ்சத்தின் மத்தியிலே என்னுடைய பெற்றோர் பல இன்னல்களுக்கு உட்பட்டார்கள். எனக்கு நினைவு தெரிந்ததெல்லாம் நாங்கள் சேலத்தில் குடியேறின போது தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு உடைய குடும்ப நிலையெல்லாம் ஒன்றும் தெரியாது. திருநெல்வேலி மாவட்டத்தை எங்கள் பெற்றோர் சார்ந்தவர்கள். அங்கிருந்து நொறுக்கப்பட்டு பலவிதமான இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் வேலை நிமித்தமாக சேலம் மாவட்டத்தில் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதை கேள்விப்பட்டு அங்கு வந்தார்கள். வேலை கிடைத்தது. எளிமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தோம். ஆனால் என்னுடைய பெற்றோர் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் சாதாரண கிறிஸ்தவர்கள். என் தகப்பனார் ஒரு பேப்டிஸ்ட் மிஷனரி இடத்துல கிளார்க்காக வேலை செய்தார். அதனாலே அவர்களை பேப்டிஸ்ட் மிஷனரியில் சேர்த்து கொண்டார்கள். என் தாய் ஒரு டீச்சராக வேலை செய்தார்கள். அப்பொழுது என் தாய்க்கு 15 ரூபாய் சம்பளம், எங்கள் அப்பாவுக்கு 20 ரூபா சம்பளம். இதில் நாங்கள் மொத்தம் 9 பேர். 3 ஆண் மக்கள் இளமையிலே இறந்து விட்டார்கள். மீதமுள்ள 6 பேரையும் வளர்ப்பதற்கு என் பெற்றோர் ரொம்ப பாடுபட்டார். மிஷனரிகிட்ட இருந்து பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில் தான் நாங்கள் திருச்செங்கோடு என்ற ஊருக்கு குடிபெயர்ந்து வந்ததாக என்னுடைய பெற்றோர் சொல்வது உண்டு. அங்கு வந்தது எனக்கு ஒரு புதிய அனுபவம். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உலக காரியங்கள் விளங்கி கொள்ளுகிற வயது, ஒரு 7 அல்லது 8 வயது இருக்கும். அப்போது அந்த ஊருக்கு வந்தபோது அது ஒரு இந்துக்களின் புண்ணிய கஷேத்திரம், திருச்செங்கோடு என்ற அந்த ஊருக்கு பெயர் உண்டு. அங்கே ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே 2 சாமி கோயில் இருக்கும். கீழே கைலாசநாதர் கோயில் என்று ஒரு பெரிய கோயில். அமாவாசை அன்றைக்கு சுற்றி வட்டாரத்தினுடைய எல்லா கிராமத்து மக்களும் வந்து அந்த மலை மேலே ஏறி சாமி கும்பிட்டுட்டு வர்றது உண்டு. அதனால் பார்த்தா ஊர் முழுதும் எங்கே பார்த்தாலும் பொரிக்கடை, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, வாழைப்பழம் நிறைஞ்சிருக்கும். அங்கே அந்த மலை மேலே ஏறும்போது அரகர அரகர அரோகரான்னு சத்தம் போட்டுட்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்க எனக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா நான் எங்கள் பெற்றோரோட சிறு வயதில் ஒரு காம்பவுண்டுக்குள்ளேயே, கிறிஸ்டியன் காம்பவுண்டுக்குள்ளே இருந்ததுனால எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் பார்த்து உற்சாகத்தில் எப்படியோ அங்கே ஓடி அந்த மலைக்கு போயிட்டேன். அங்கே போயெல்லாம் சுற்றிட்டு காலை 10 மணி வரதுக்குள்ளே என் பையன் காணாமல் போயிட்டான்னு இவங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. எனக்கு திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு வழியும் தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் வளர்ந்த போது, அப்பா இவ்வளோ ஜனங்கள் இங்கே வர்றாங்களே அப்படின்ட்டு பசி எங்களுக்கு இருந்தது. சரியான ஆகாரம் இருக்காது. ஆகவே நான் அங்கே உள்ள அந்த ஸ்கூலில் 4ஆம் வகுப்பில் சேர்ந்தேன். என்னுடைய தகப்பனார் ஒரு ஆசிரியராக அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தார். அங்கே எனக்கு ஃப்ரண்ட் பெஞ்சில் இடம் கொடுத்தாங்க. அது என் கூட உட்காந்துருந்தவங்கெல்லாம் பிராமண பசங்க. அவங்க நான் வாத்தியார் பொருளின உடனே என்கிட்ட நல்லா பழகினாங்க. ஏன்னா ஏதாவது மார்க் இருக்குது, அதிகம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்படி தான் எங்கூட பழகினாங்க. அவங்களோட தான் விளையாடுவேன். அவங்கெல்லாம் அந்த கைலாசநாதர் கோயிலுக்குள்ளே தான் விளையாடுற இடம். அவங்களோட சேர்ந்து நானும் விளையாடுவேன். வாத்தியார் பிள்ளை பிராமண பையங்களோடு நான் விளையாண்டதுனால அந்த கோயிலில் இருக்க அர்ச்சகர்களும் நானும் ஒரு பிராமண பையனாக தான் இருக்கணும்னு நினச்சிட்டு யாரும் ஒன்றும் கேட்டுக்கலை. சின்ன பசங்களுக்குள்ளே இந்த ஜாதி வித்தியாசம்லாம் அப்போ அதிகம் இருக்காது. அவங்களால நான் ஒன்றா பழகுவோம், விளையாடுவோம், தோள் மேலே கை போட்டுட்டு போவோம். அங்கே சாயங்காலம் பிரசாதம் கொடுப்பாங்க. நல்லா பருப்பு சோறு நெய் ஊற்றி பிசைஞ்சு ஒவ்வொரு உருண்டை கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா வீட்டில் அவ்வளோ அதிகமாக சாப்பாடு இருக்காது, இதை வாங்கி சாப்பிடுவேன். அதனால் அந்த பிராமணர்கள் அர்ச்சகர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கணுன்றதுக்காக அவங்க சொல்கிற மந்திரத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி திருப்பி சொல்லி காட்டுவேன். அப்படியே பரவாயில்லையே சின்ன பையன் நல்லா சொல்கிறிய அப்படின்ட்டு எனக்கு அவங்க ரொம்ப பாராட்டு கொடுப்பாங்க. சில சமயம் நீயே சொல்கிறான்ட்டு அவங்க வேறு வேலையாக போயிடுவாங்க. அப்போ நான் தான் மந்திரம் சொல்லுவேன். வர்றவங்கெல்லாம் பாவம், இந்த சின்ன வயசில் இந்த தம்பி இவ்வளோ நல்லா சொல்கிறானேன்னு முதுகில் தட்டி கொடுப்பாங்க, பழம் கொடுத்துட்டு போவாங்க, தேங்காய் கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். நம்ம இவ்வளோ பேர் பாராட்டு பெறுறோம். சில பேர் காசு கொடுத்துட்டு போவாங்க.
அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் வளர்ந்ததுனால இதில் ஏதோ நல்ல ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நினச்சி இந்த மந்திரங்களெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஆனால் ஒன்று கூட அர்த்தம் தெரியாது. ஏன்னா மந்திரம் தெரியுமே தவிர அது என்ன அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதை நான் சொல்லுவேன். காலையில் 4 மணிக்கு பிராத்த ஸ்நான மந்திரம்னு ஒன்று சொல்ல வைப்பாங்க. பாபோகம் பாபகன்மோகம் பாபாத்மா பாவசம்பவாத் ராகிமா புண்டரிகாட்சா சர்வ பாப ஹரிஹரே மனசா வாசா ஹஸ்தப்யாம் தேகினாம் பாபினான்னு சொல்லி ஒரு மந்திரம் சொல்லிட்டு தான் காயத்ரி மந்திரம் சொல்லணும். அப்போது இந்த மந்திரத்தினுடைய பொருள் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஓம் பூர்போசத் தத் சவிதூர் வரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரசோதயாத்துன்னு காயத்ரி மந்திரம் சொல்லுவேன். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்படி சொன்னதுனால அவர்கள் என் மீது அன்பு வச்சு கூட கொஞ்சம் நல்ல வேதங்கள் கதாபனிஷத்து முண்டகோபனிஷத்து இது மாதிரி சொன்னாங்க. இன்னொரு சுப்பிரமணிய குருக்கள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வேதம் படிக்கிறையாடான்னு சொல்லி ரிக்வேதம் அசுர்வேதம் அதெல்லாம் சொல்லி கொடுப்பார். அந்த சின்ன வயதில் எனக்கு எல்லாவற்றையும் கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லைனாலும் சில முக்கியமான கோட்பாடுகளை நான் விளங்கி கொண்டேன். இதுக்கிடையில் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி சப்ஜெக்ட் எழுதி மதியமாக பாஸ் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் சமஸ்கிருத வகுப்புக்கும் போனேன். அதனால் கொஞ்சம் சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சொல்கிற மந்திரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தரம் ஒரு அர்ச்சகர்கிட்ட கேட்ட, சுவாமி இந்த மந்திரம் சொல்கிறோமே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் மந்திரண்டா அப்படின்ட்டு போயிட்டார். அதான் சாமி மந்திரம் தான், அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் நேக்கே தெரியாதரா அப்படின்ட்டார். அது மாதிரி சில சமயம் தெரியாமையே மந்திரங்களை ஓதுறவர்களும் உண்டு. சிலர் தெரிஞ்சிருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, தாங்கள் பெரிய ஆளாக இருக்கணுன்றதுக்காகவோ அல்லது மறைக்கிறதுக்காகவோ ஏதோ. எப்படியோ நான் பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் சமஸ்கிருதம் படித்து ஒரு நாள் கேட்டேன், நம்ம சொல்கிற மந்திரத்துக்கும் நம்ம முன்னால் இருக்கிற சாமிக்கும் சம்மந்தம் இல்லாதது போல் இருக்குதே, இது ஏன் சாமின்னு கேட்டேன். அப்போ தான் ஆரம்பித்தது வேணாம் எனக்கு. நான் கேள்வி கேட்காமல் இருந்தால் அங்கேயே ஒரு குருக்களாக மாறி இருக்கலாம். எங்கள் வீட்டாருக்கு தெரியும், என்னை எங்கன்னு தேடினா நேராக கைலாசநாதர் கோயிலில் போய் பாரு அவன் இருப்பான் அப்படின்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். அவங்க என்னுடைய வாழ்க்கையில் தலையிடலை, நீ இந்த மாதிரி கிறிஸ்தவ பையனாக இருந்துக்கிட்டீங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கே ரட்சிப்பு தெரியாது. அவங்களும் இந்த உற்சவத்தெல்லாம் கலந்து கொள்வாங்க. மலையெல்லாம் அவங்களும் மலைக்கு வந்திருக்கிறாங்க, அதனால் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு. ரெண்டாவது, ஏசுநாதரை சிலுவையில் பார்க்கும்போது ஒரு இடுப்பில் மட்டும் ஒரு துணியை கட்டிட்டு நிற்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற சாமியெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி நிறைய நகையெல்லாம் போட்டிருக்குது. அங்கே ஒருத்தர் தான் இருக்கிறார், இங்கே நிறைய சாமி இருக்குது. அதனால் இதுதான் பெருசு அப்படி இந்த சின்ன உள்ளத்தில் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஒழுங்காக பூஜை முறைமைகளெல்லாம் செய்தேன். ஆனால் வாலிப பருவம் வரும்போது என்னுடைய 14-15 வயசில் கோயிலுக்கு வர்ற பெண்களை கொஞ்சம் உத்து பார்க்க ஆரம்பித்தேன். பெண்கள்லாம் என்ன போல் வயசு உள்ள பெண்களை கொஞ்சம் உத்து பார்ப்பேன். சில சமயம் அந்த தட்டு கொடுப்பாங்க, அதை வாங்கும்போதும் அடியில் விரலை வச்சு தொட்டு பார்க்குறது அவங்க கையை. அப்போ இப்படி செய்கிறது எனக்கு பிடிக்கலை. ஆனால் அப்படி பார்க்காம இருக்கவும் முடியல, தொடாமல் இருக்கவும் முடியல. அது ஒரு மாதிரி ஒரு ஆசை. ஒரு நாள் அதை நினச்சி நம்ம மந்திரம்லாம் சொல்கிறோம் இப்படியும் செய்கிறோமே அப்படின்னு கவலையோடு இருக்கும்போது எங்கள் குருக்கள் அதை பார்த்துட்டு, என்னடா அம்பி கவலையாக இருக்கிற, என்னடா ஆச்சு உனக்குன்னாரு. நான் உடனே அழுதுட்டேன், சாமி நான் பாவி ஆகிட்டேன் அப்படின்னு. என்னடா இப்படி சொல்கிற, நீ ஒருத்தன் தான் நல்லவன் நினச்சின்னு இருந்தா நீயும் இப்படி சொல்கிறிய அப்படின்னாரு. என்ன ஆச்சு உனக்குன்னாரு. நான் சொன்னால் எனக்கு பெண்ணாசை வந்துடுச்சு அப்படின்னு. பெண்ணாசை வந்துடுச்சா இந்த வயசில், போடா போக்கிரி அசுட்டு எல்லாம் சொல்லி திட்டினார். நான் கேட்டேன், சாமி இந்த பெண்ணாசை வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னார். பெண்ணாசை வராமல் இருக்கிறதுனா நீ பெருவரில் பார்த்து நடுறா அப்படின்னார். அது பெருவரிலையே பார்த்து நடந்து போய் ஒரு பொண்ணு மேலேயே முட்டிட்டேன். இப்போ பெண்ணாசைக்கும் பெருவர்களுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு இந்த மாதிரி சில கிரியைகள் செய்கிறதுனால நம்முடைய ஆசை போன்ற இச்சா சக்திகள்லேருந்து விடுதலை பெற முடியாது அப்படின்னு தெரிஞ்சிட்டேன். இதுக்கு வழி என்ன? இப்போ கொஞ்சம் வளர வளர பாவம் அதிகமாச்சு. தெரியாமல் ஸ்மோக் பண்ணுறது, அரளி செடிக்கு பின்னால் உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணுவேன். இப்படியெல்லாம் சில அதுதான் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமே. சினிமாவுக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக செய்வோம். கையில் ஒரு காசு இருக்காது, வீட்லேயும் தரமாட்டாங்க, அவங்ககிட்டயும் இருக்காது. போய் சினிமா தியேட்டர் முன்னால் நின்றுட்டு வர்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், டேய் வரலையாடா அப்படிமா, ஒரு 3 பைசா குறையுதுரா அப்படிமா. அவன் ஒரு 3 பைசா கொடுத்துட்டு போவான். வரவங்ககிட்டலாம் 3 பைசா வாங்கிட்டு நானும் உள்ளே போயிடுவேன். இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். வாழ்த்தனம் நிறையா இருக்கும். வாத்தியார்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப வாழ்ங்கடா நீங்கன்னு. ஏதோ ஆவரேஜாக படிப்பேன், பெரிய புத்திசாலி கிடையாது. இப்போ எஸ்எஸ்எல்சி வரும்போது எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன். நான் காலேஜுக்கு போகணுன்னு ஆசை, எனக்கு நல்ல மார்க் கிடச்சிது எஸ்எல்சியில். காலேஜ் போகணுன்னு ஆசை, ஆனால் முடியல. சரியான வாலிப பருவம். அந்த பருவத்தில் செஞ்ச சில பாவங்கள் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது.
அப்போ என்னுடைய அர்ச்சகர் இடத்துல ஒரு நாள் சொன்னேன், இந்த பாவெல்லாம் போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. அவர் சொன்னார், நீ உபனிஷத்து படி, ரிக்வேதம் படி, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. மகா யஜ்ஞம், அதாவது ஒரு பெரிய யாகம் ஒன்று இருக்குது. அந்த யாகத்தில் பிரஜாபதி ஆகிய புருஷன் பலியாவார்னு போட்டிருக்கு. அப்போ அந்த பிரஜாபதி யார் அப்படின்னா, நீ கதாபனிஷத்தில் நிசிகேதன் கதைப்படி அப்படின்னார். இப்போ நிசிகேதன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு பையன், அவங்க அப்பா ஒரு பிராமணர், வஜசரவாஜா என்று அவருக்கு பேர். அவர் ஒரு நாள் மனவிரக்தி அடைந்து மனைவி இறந்துட்டதுனால தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் ஒவ்வொரு கடவுளுக்காக அர்ப்பணம் பண்ணுறார். அப்போ இந்த பையன் உதவி செய்கிறான் அப்பா பூஜைக்கு. இவர் ஒவ்வொரு சாமியாக கூப்பிட்டு இந்த சொத்தை உனக்கு கொடுக்குறேன், இந்த சொத்தை உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது இந்த பையன் நிசிகேதன் கேட்குறான், அப்பா நானும் உங்கள் சொத்து தானே, என்ன எந்த தெய்வத்துக்கு கொடுப்பீங்கன்னு கேட்குறான். அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணார், நடுவில் என்ன யார் கொடுப்பீங்க என்ன யார் கொடுப்பீங்கன்னு நச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த தகப்பனார் கோபத்தில் உன்னை யமனுக்கு கொடுப்பண்டா அப்படின்ட்டார். யமனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னவொன்னே இந்த பையன் செத்து போயிட்டான். யமலோகத்துக்கு போகிறான். யமலோகத்தில் போனால் அங்கே யமன் இல்லை, அவர் வேறு விஷயமா வெளியே போயிருக்கிறார். இப்போ 3 நாள் காத்திருக்கிறான். யமன் 3 நாள் கழித்து திரும்பி பார்த்துட்டு, நிசிகேதா உன்னை நான் 3 நாள் காக்க வச்சுட்டேன், அது என் தப்பு தான், இப்போ உனக்கு 3 வரம் தர்றேன், அதுக்கு பதிலாக 3 வரம் கேளு அப்படின்றார். அப்போது நிசிகேதன் கேட்குறான், என் தகப்பனாருக்கு மனைவியும் இல்லை நானும் இல்லை, அவர் தனியாக கஷ்டப்படுவார், அவர் கஷ்டமில்லாமல் வாழணும், அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்றார். யமன் சொல்கிறான், நான் உங்கள் அப்பா கஷ்டமில்லாமல் வாழ நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். 2வது வரம் கேளு அப்படின்னார். பிரஜாபதி பலியினால் பாவங்கள் நிவர்த்தி ஆகணும் ரிக்வேதம் சொல்கிறதாக எங்கள் குரு சொன்னார், அந்த பிரஜாபதி பலியை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிசிகேதன் கேட்குறான். அப்போ யமன் சொல்கிறாரு, பிரஜாபதி ஒரு கன்னியின் இடத்துல பிறப்பார், குமாரி கர்ப்ப சம்பவன்னு அதுக்கு பேர். அவர் நிஷ்கலங்க புருஷன், ஒரு பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தர். அவர் தலையில் பலுசி என்ற காட்டு முள்சொடி சுற்றி வைக்கப்பட்டிருக்கோம். அவர் மௌனமாக இருப்பார், துன்பங்களை சகிக்கிறவர். அவர் உடம்புலேருந்து ரத்தம் வடியும், அவர் ஒரு கம்பத்தில் கட்டியிருப்பாங்க. அவர் தன்னுடைய உயிரை தானே விட்டுடுவார், ஆனால் அவர் சாகலை, திருப்பி உயிரோடு வந்துடுறாரு. அவர் தான் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மகா யஜ்ஞ புருஷன். இவரால் இல்லாமல் நமக்கு வேறு வழி இல்லை, அந்நியபந்த அயனாய வித்தியதேன்னு அந்த ஸ்லோகம் முடியுதுரா அப்படின்ட்டு அந்த யம தர்மராஜா சொல்கிறார். சரி 3வது வரம் கேளு அப்படின்ட்டார். அப்போது நிசிகேதன் சொல்கிறார், ரிக்வேதத்தில் பரலோகத்துக்கு போனால் அங்கே பசி இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலான்ட்டு சொல்லியிருக்குதே, இந்த பரலோகத்துக்கு போகிற வழி என்ன அப்படின்ட்டு நிசிகேதன் 3வது வரமாக கேட்குறார். இப்போ யமன் சொல்கிறாரு, நிசிகேதா 100 யானை கேளு, 200 பசு கேளு, 1000 ஆடு கேளு, இதெல்லாம் தர்றேன் அப்படின்னார். இல்லை யம தர்மராஜாவே, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோன்றோம். பொண்ணு தர்றேன், வெள்ளி தர்றேன், நிலம் தர்றேன், வைரங்கள் தர்றேன், அதை கேளுடா அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பரலோகத்துக்கு போகிற வழி சொல்லி கொடுங்கன்றோம். கடைசியில் யமன் வேறு வழி இல்லாமல் சொல்கிறாரு, எனக்கே தெரியாத வழியை உனக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறார். இந்த கதையின் முடிவில் பார்த்திங்கன்னா, மரணத்துக்கு பரலோகம் செல்கின்ற வழி தெரியாது, ஆகவே மரிப்பதற்கு முன்பதாகவே அந்த வழியை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த கதையினுடைய சாராம்சம். இப்போ இந்த கதையை நான் படித்த பின்னால், அப்போ இந்த நிலையில் நான் அந்த நிசிகேதன் கதையில் படித்த முறையில் ஒரு தெய்வம் இருக்கிறாரா, அவர் நிஷ்கலங்க புருஷனாக இருக்கணும், ஒரு கன்னி இடத்துல பிறக்கணும், இப்படிலாம் இருக்க அப்படின்ட்டு இதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன். கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். நான் செத்து போன பின்னாடி என்ன ஆவேன் அப்படின்னு ஒரு நாள் கேட்டேன். அவர் என் குரு சொன்னார், நீ நல்ல காரியம் செஞ்சுருந்தீங்கன்னா இதோட உனக்கு பிறப்பு இல்லை, பாவம் செஞ்சுருந்தீங்கன்னா மறுபடியும் பிறக்கணுண்டா அப்படின்னா. இப்போ எத்தனை தரம் பிறக்கணுன்னா, அது 7 லோகத்துலேயும் நிறைவேற வரைக்கும் நீ பிறந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாரு, முடிவே கிடையாது. அப்போ எப்போ தான் எனக்கு முடிவு ஏற்படும்னு கேட்டால் அதுவும் அவர் அது சொல்ல முடியாதரா அப்படின்ட்டார். அப்போது எனக்கு இதை பற்றி ஒரு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம எத்தனை தரம் பிறக்கிறது, எத்தனை தரம் சாகிறது, இது என்ன அது அப்படின்னு, இப்படி பலவிதமான கேள்விகள். அதே மாதிரி இன்னொரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. ரிக்வேதத்தை நான் படித்து பார்த்தபோது, பிரஜாபதி என்ற வார்த்தை ரிக்வேதத்தில் புருஷா இருக்கு, புருஷ பிரஜாபதின்னு தான் சொல்லுவாங்க அவரை. வேறு இக்காலத்தில் வணங்கக்கூடிய எந்த தெய்வங்களின் பேரும் அங்கே இல்லை. சரஸ்வதின்னு இருக்குது, அது நதின்னு தான் இருக்கே தவிர அது ஒரு கடவுளாக சொல்லப்படலை.
அதே மாதிரி கிருஷ்ணன்ற பேர் 5 இடத்துல வருது. 2 இடத்துல நீதிமான்